குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கெவி. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு அந்த கிராமத்தோட பெயர் வெள்ளக்கெவின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தோட பெயரே தலைப்பா வச்சுட்டாரு புதுமுக இயக்குனர் தமிழ் தயாளன் அவர்கள். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு கெவி. அதாவது வெள்ளக்கெவிங்கிற கிராமத்தை சுருக்கி கெவின்னு அவர் ஷார்ட்டா வச்சிருக்காரு. இந்த படத்தோட கேஷன் குரூப் அதெல்லாம் ஆதவன் புதுமுக கதாநாயகன், சீலா ராஜ்குமார் அவங்க நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. நீங்களுமே பார்த்துருப்பீங்க. திரௌபதி சில படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்லஸ் தனா, இமை ராஜ்குமார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், பல புதுமுகங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கதை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்லாப்ல மேற்கு தொடர்ச்சி மலையை காமிக்கிறாங்க. வாய்ஸ் ஓவர்லாப்லேயே சொல்றாங்க, இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில், அதாவது வெள்ளக்காரங்களுடைய ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தை தேடி போனதா சொல்றாங்க. அதாவது இப்ப தற்போதைய தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்துல, பெரியகுளத்துல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ல கும்பக்கரை அருவின்னு ஒரு அருவி இருக்கு. அந்த அருவிக்கு மேல போகும்போது மேல போய் தான் இவங்க கொடைக்கானல்ங்கிற ஒரு ஊரை கண்டுபிடிச்சாங்க, உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ஓவர்லாப்ல சொல்றாங்க. இந்த வெள்ளக்கெவிங்கிற கிராமம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கும்பக்கரையில இருந்து, அதாவது பெரிய குளத்துல இருந்து கும்பக்கரை 8 கிலோமீட்டர், கும்பக்கரையில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல பாத்தீங்கன்னா, கும்பக்கரையில இருந்து இப்படி மேல ஏறி போனோம்னா 8 கிலோமீட்டர்ல இந்த வெள்ளக்கெவிங்கிற கிராமம் இருக்கு. வெள்ளக்கெவில இருந்து கொடைக்கானலுக்கு அவங்க அந்த பக்கம் அவங்க ஏறினாங்கன்னா 7 கிலோமீட்டர் கொடைக்கானல் டவுனு. அவங்க கும்பக்கரை வழியா பெரிய குளத்துக்கு வந்தா கிட்டத்தட்ட ஒரு 16-17 கிலோமீட்டர் வருது. அவங்களுக்கு கொடைக்கானல் தான் ஷார்ட்கட்டு. வெள்ளக்கெவி கிராமத்துல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஏறணும். கொடைக்கானல் ஏறி வந்தாங்கன்னா கொடைக்கானல் டவுனுக்குள்ள வரலாம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா கதை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மண் சரிவு ஏற்பட்டுருது. ஏற்பட்ட உடனே பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் அவங்கள டோலி கட்டி தூக்கிட்டு வராங்க. மலையிலேருந்து அந்த பக்கம் கொடைக்கானல் ஹாஸ்பிட்டலுக்கு, டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு டோலி கட்டி தூக்கிட்டு வர்றாங்க. அந்த கிராம மக்கள் யாரையுமே காப்பாற்ற முடியல, 5 பேரையுமே காப்பாற்ற முடியல. ஏன்னா 7 கிலோமீட்டர் அவங்க டிராவல் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள அந்த உயிர் போயிடுது. அந்த நேரம் பார்த்து தேர்தல் வரப்போகுது. இன்னும் ஒரு 1 வீக்ல தேர்தல் வரப்போறதுனால அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வராரு, ஓட்டு கேட்டு வராரு அந்த கிராமத்துக்கு. 250 ஓட்டு என்னமோ இருக்கும் போல அந்த கிராமத்துல ஓட்டு கேட்டு அவரும் கொடைக்கானல்ல இருந்து அவங்களும் நடந்து அந்த பகுதியா சில ஃபாரஸ்ட் ஆபீசர் போலீஸ்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அந்த எம்எல்ஏ அந்த பக்கம் வரும்போது அப்பதான் அந்த 5 உயிர் போய்கிட்டு இருக்கு. உயிர் போயிடுச்சு. அதை இவர் தட்டி கேட்கிறாரு. ஹீரோ ஆதவன் பாத்தீங்கன்னா தட்டி கேட்கிறாரு, இந்த மாதிரி எங்களுக்கு எங்க ஊர்ல ஒரு ஆஸ்பத்திரி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருந்துருக்கலாம், சுகாதார மையம் அமைச்சு கொடுத்துருந்தா நாங்க இப்ப 5 உசுறு போயிருக்காது. அப்புறம் இந்த சாலை ரோடு போட்டிருந்தீங்கன்னா கூட நாங்கள் ஜீப்பில் கூட வந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவர் ரெடி பண்ணி தரங்கிற மாதிரி இந்த எம்எல்ஏ சொல்றாரு. சொல்லும் போதே அவர் போலீஸ்கார் சொல்றாரு, இந்த சார்லஸ் தானா பக்கத்துல போயிட்டு பேசுறாரு, ஓட்டு போடுங்க, இவருக்கு பார்த்து பண்ணிக்கலாம், ரொம்ப எமோஷனல குறை அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு கையை தட்டி விட்டுறாரு. சார்லஸ் தானா அந்த போலீஸ்காரனுடைய கையை இப்படி தட்டி விடும்போது அது போய் என்ன பண்ணிடுது, எம்எல்ஏ மேல பட்டுருது. எம்எல்ஏ மேல பட்டோடனே 2 பேருக்கும் பெரிய கலவரம் மாதிரி, ஒரு சின்ன வாக்குவாதம் கலவரம் மாதிரி ஆயிடுது. ஆன உடனே இவர் ஹீரோவோட செப்பலை அப்படி தூக்கி எறியும் போது அந்த போலீஸ்காரர் சார்லஸ் தானா அவர் மேல பட்டுருது. அப்புறம் அங்க இருந்து இவங்க மலையில இருந்து கீழே இறங்கிறாங்க. இப்போதைக்கு அந்த எம்எல்ஏ சொல்றாரு, இப்போதைக்கு எதுவும் பண்ணாத, எலெக்ஷன் முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இருந்தாலும் இந்த போலீஸ்காருக்கு ஒரு வன்மத்தை வச்சுக்கிருக்காப்புல இவர் சார்லஸ் தானா. அவனை எப்படியாவது நம்ம கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. வந்தவர் அதுக்கான முயற்சிகளை எப்படி எடுக்கிறாரு. இவங்க கர்ப்பமா இருக்காங்க. ஹீரோயின் சீலா இவருடைய மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கொடைக்கானல் ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு போனவங்க 1 வாரத்துக்கு முன்னாடியே, அதாவது பிரசவம் இந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டாக்டர் அவங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் சொல்லி வராங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மலைப்பகுதிக்கு போயிடுறாங்க. இவங்களுக்கு வளகாப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த பக்கமா கும்பக்கரைக்கு இறங்கி பெரியகுளம் மார்க்கெட்டுக்கு போறாரு. போயிட்டு அந்த சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரலான்னு மலைப்பகுதிக்கு வண்டி ஏறலான்னு பார்த்தா, குதிரையில அந்த சரக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஏறலான்னு பார்த்தா அவர் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் 4-5 பேர் என்ன பண்ணிடுறாங்க, சுத்தி போட்டுறாங்க. கொல்லலான்னு சொல்லிட்டு அடி வெளுக்க ஆரம்பிக்கிறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போலீஸ்
ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்காரு இமய ராஜ்குமார், அவருடைய கேரக்டர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பழனி. அவர் சொல்றாரு விட்டுருங்க சார், அது வந்து அவன் அந்த 5 பேர் உசுறு போனதுல வந்து அவன் சொல்லிட்டான், அவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வராரு. சொல்ல வந்தாலும் இவங்க அடிச்சு தும்சம் பண்றாங்க. அடிச்சவங்ககிட்ட இருந்து இந்த ஹீரோ வந்து தப்பிச்சாரா இல்ல செத்து போனாரா, இந்த பக்கம் இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா, கரெக்டான டேட்ல இவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, டோலி கட்டி அங்க இருந்து கீழே தூக்கிட்டு வர்றாங்க. இங்க இருக்க டாக்டர் வந்து வெளியில போறாங்க, அவங்களுக்கு பிரசவம் நல்லபடியா ஆச்சா இல்லையா, இந்த ஹீரோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சானா இல்லையா, இந்த 2 விஷயத்துக்கு விடை சொல்றதா இந்த படத்தோட கெவி படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராபி ஜெகன் ஜெயசூர்யா அவருடைய அந்த ஒளிப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யதார்த்தமா இருக்கு. லைட் வெளிச்சத்துல சில ஷார்ட்ஸ் எல்லாம் கிளார் வர மாதிரி எடுத்திருக்காரு. அப்புறம் மலைப்பகுதி அழகா எடுத்திருக்காரு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் டோலிக்குள்ள கேமரா வச்சிருக்காரு. அப்புறம் இந்த பக்கம் கேமரா அந்த பக்கம் கேமரான்னு எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை பாடல்கள் பாலசுப்ரமணியன் அவருடைய பின்னணி இசையும் பாடல்களும் நாட்டுப்புற பாட்டெல்லாம் கலந்து சூப்பரா பாடல்கள் நல்லா இருக்கு, பின்னணி இசை நல்லா இருக்கு. ஆதவனோட அந்த தாடி வச்சுக்கிட்டு அந்த மலைவாழ் மக்களா அந்த கதாநாயகன் வாழ்ந்திருக்கு. அப்புறம் இந்த பக்கம் சீலாவை பத்தி சொல்ல வேண்டியது, அவங்க நிறைய படங்கள்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலயும் அவங்க வந்து அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள்லாம் இந்த படத்துல வந்து அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் கூட வந்து பாத்தீங்கன்னா சும்மா லைட்டா போற மாதிரி தான் இருக்கும், போர் அடிக்கல. பட் கதை லைட்டா மூவ் ஆகும். ஆனா செகண்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அழுதுட்டேன். என்னோட வலது கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா அந்த காட்சிகளை வந்து நான் இந்த இடத்துல வந்து சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யங்கள் போயிடும். ஏன்னா இது வந்து ஒரு வலியும் வேதனையும் கலந்த ஒரு அற்புதமான படம் மட்டும் கிடையாது, ஒரு பாடம். அதாவது சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் வந்து ஆம்புலன்ஸ் வசதி இல்லாம தோழி கட்டி தூக்கிட்டு வந்தாங்க, இறந்துட்டாங்க. கர்ப்பிணி பெண்ணை தூக்கிட்டு வந்தாங்க, இறந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்க நியூஸா பார்த்துருப்பீங்க. நியூஸா பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம் நம்ம, ட்விட்டர்ல பார்ப்போம், அந்த சில சமூக வலைதளங்களை பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். ஆனா அந்த மக்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்கவி மக்கள், இன்னும் சில மலை கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் அவங்களுக்கு போதிய சுகாதார மையங்கள் இல்லாம, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போக்குவரத்து வசதி, ரோடு இருந்தால் கூட அவங்க ஜீப்பை பிடிச்சி இறங்கி வந்துடுவேன் அப்படி இப்படிலாம் படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ரோலிங் டைட்டில் எல்லாம் சில வீடியோவில் போடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த மனநிலை, அவங்களுடைய அந்த பாதிப்புகள்லாம் வந்து, ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கோம், சிட்டிக்குள்ளே இருக்கோம், இங்கே பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குது, டக்குன்னு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது, டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணிடுறோம். அங்கே ஃபோன் வசதி கிடையாது, நெட்வொர்க் பிரச்சனை, அங்கேருந்து 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் இறங்கணும், இங்கிட்டு 16 கிலோமீட்டர் பெரியகுளம் போனால் எப்படி அவங்க அங்கேருந்து வர முடியும். அந்த வலியும் வேதனையும் புதுமுக இயக்குனர் தமிழ் தயாளன் அவர்கள் வந்து அப்படியே அந்த கதையாவே வாழ்ந்து, அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த கிராமத்திலேயே போய் எடுத்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு படம் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமான ஒரு பாடமாகவும் இருக்கு. நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட செகண்ட் ஹாப்ல நான் வந்து ஒரு 3 இடத்துல வந்து கண்ணீர் விட்டேன்னு சொன்னேன். உங்ககிட்ட வலது கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு. சில வசனங்களும் இந்த படத்துல வந்து நல்லா இருக்கு. அதாவது கருமாயம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது துன்பப்பட்டோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை மதுரை ஸ்லாங்ல அந்த தேனி பெரிய குழம்புகள் அந்த வார்த்தைகளை பேசுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் கூட வசனகர்த்தா வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரு. டாக்டர் வந்து படிச்சவங்க எப்படி என்ன மாதிரியான வார்த்தையை யூஸ் பண்ணணும், அந்த பாட்டி எந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் அழகா எழுதியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் குறிஞ்சி மலர் பூக்கும்னு சொல்லுவாங்க. கொடைக்கானல்ல தான் அந்த மலர் கூட பூக்கும், குறிஞ்சி மலர். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு இந்த ஒரு பூத்த ஒரு குறிஞ்சி மலர்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு தேசிய விருதுகள், நேஷனல் அவார்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த விருதுக்கு தான் பெருமையை தவிர இந்த படத்துக்கு அது பெருமை கிடையாது. ஏன்னா இந்த படத்துக்கு அந்த விருதை கொடுத்தாங்கன்னா அந்த விருது பெருமைப்பட்டுக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து அவ்வளவு ரியலா அந்த மக்களுடைய வாழ்க்கையை, இவர் வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துட்டு கூட போயிடலாம், ஒரு சண்டை படம், லவ் ஸ்டோரி, அதுன்னு இன்னைக்கு என்னென்னமோ படங்கள்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்த இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வாழ்த்துக்களையும் ஒரு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் அடுத்து வருவாங்களான்னு தெரியல. தயாரிப்பாளர்கள் இதை நம்பி பல லட்சங்கள் பல கோடிகளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகைகளெல்லாம் அங்கேருந்து 7 கிலோமீட்டர் நடந்து போகிறது, அந்த பக்கம் இறங்குறது, இங்கிட்டு போகிறது, அங்கே வசதியெல்லாம் இருந்துச்சான்னு தெரியல. இப்படி ஒரு படத்தில் நடித்த நடிகைகளுக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க தியேட்டரில் போய் இந்த படத்தை வந்து உங்களால் முடிஞ்ச டிக்கெட் எடுத்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வரும்போது தான் அந்த மக்களுக்கான வசதிகளை வந்து அரசாங்கம் வந்து செய்தி கொடுக்கும். ஏன்னா அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லா அரசாங்கமுமே. அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் சேரும்போது தான்
இப்போ இந்த ஊர்ல இப்படி ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அரசாங்கங்கள் வந்து சில ஊர்ல எல்லாம் இப்போ ரோடு போட்டு கொடுத்தாங்க, மலைவாழ் மக்களுக்காக ரோடு போட்டு கொடுத்தாங்க, அப்புறம் சுகாதார மையங்களை அமைச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கான வசதிகளை கண்டிப்பா அரசாங்கங்கள் வந்து செஞ்சு கொடுக்கும், செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு படம், மலைவாழ் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு படம். நம்ம இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்த்தாதான் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சதா இருக்கும். படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க செகண்ட் ஹாப்ல ஏதாவது ஒரு இடத்துல அழுகாம நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து கல் நெஞ்சக்காரங்க தான். படம் சூப்பரா இருக்கு. இந்த கெவி திரைப்படம் படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நான் யாருக்கிட்டையுமே ஃபோன்ல பேசவே இல்லை. செகண்ட் ஹாப் படம் பார்த்துக்கிட்டு நான் ஃபோனே பாக்கெட்ல இருந்து எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஹாப்லயாவது ஃபோன் எடுத்து பார்த்தேன், செகண்ட் ஹாப்ல ஃபோனை தொடவே இல்லை. படம் பார்த்துட்டு அரை மணி நேரம் யாருக்கிட்டையும் பேசவும் இல்லை. அந்த படத்தோட டைரக்டர் நம்பர் கேட்கறக்கா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அதான் நான் பண்ண ஃபோன் கால். அரை மணி நேரம் அப்படியே வந்து தேட்டரை விட்டு வெளியில வந்து அமைதியா அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். அதுல இருந்து என்னால் வெளியில வரவே முடியல. இன்னைக்கு வரைக்குமே அந்த ஃபீல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நான் பண்ண இந்த திரை விமர்சனம், இது திரை விமர்சனம்னு சொல்ல முடியாது, படத்தை பத்தின என்ன வேணாம் ப்ரொமோஷனா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனை எழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா விமர்சனம், சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.